2 நாட்கள் கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு இறந்து போன அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் போன ஆட்சியில் பெனிக்ஸ் ஜெயராஜ் மரணத்தின் போது ட்விட்டரில் பதிவுகள் போட்டு கண்டனங்களை தெரிவித்த நடிகர் சூர்யாவாக இருக்கட்டும், இல்லை திமுகவில் உள்ள தற்போது உள்ள அமைச்சர்கள், முதலமைச்சர்கள்லாம் அதிமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரமெல்லாம் பண்ணாங்க. ஆனால் தற்போது ஒருத்தவங்களும் வாய திறக்கல. ஒரு இளைஞரே நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நாக்கப்படுத்தலாம் சாதாரணமா ஆயிடுச்சுல்ல. 2020 ஜூன் 19 இரவு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது சாத்தான்குளம் என்கிற ஒரு கிராமம். ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் அதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அடுத்ததா மிக தொலைவில் இல்ல, வெறும் 2 ஆண்டுல ஜூன் 13, 2022 ஆண்டுல ராஜசேகரன் அழைக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நபர், வெறும் 30 வயசு தான். அடுத்ததா நாகை மாவட்டத்தை சார்ந்த சிவசுப்பிரமணியம், வயது 44. அடுத்ததும் வெறும் ஒரே மாதத்துல தங்கமணி அழைக்கப்பட்டவரை ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்து ஏப்ரல் மாதம் 27 கொடூரமா அடிச்சு கொண்டாங்க. அடுத்தது எப்ப தெரியுமா? ஏப்ரல் 19 விக்னேஷன் அழைக்கப்பட்ட ஒரு வாலிபரை செக்ரட்டரி காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொடூரமா அடிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கிளீனா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சைக்கோ அழகா மாட்டுது. அது வேற யாரும் கிடையாது, சித்திரவாதிகளுக்கு மட்டுமே பேர் போன பல்வீர் சிங் அழைக்கப்பட்ட ஒரு IPS ஆபீசர். ஒரு விஷயத்துல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் எதுல தெரியுமா? பல்ல புடுங்குறதுல. ஆனா உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா அதுவும் கண் துடைப்பு. காரணம் என்னன்னா, இந்த பல்லு புடுங்குற ஸ்பெஷலிஸ்ட போன வருஷம், அதாவது ஜனவரி மாதம் 2023 தான் நம்ம ஐயா, அதாவது தமிழக அரசாங்கம் மறுபடியும் பவர்ல உட்கார வச்சிருக்காங்க. இது மாதிரி நம்ம ஐயா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா நம்ம ஐயாக்கள் என்ன பண்ணுவாங்க? சாதாரண ஒரு திருட்டு கேஸ்ல விசாரணைக்கு டீடைன் பண்ண ஒரு கோவில் காவலரை அடிச்சு சாகடிக்காம அழகா பாப்பாங்க. ஐயா எல்லாத்துக்கும் துணையில இருக்க நம்ம ஐயாக்களுக்கு பயம் என்ன? இதுக்கெல்லாம் நம்ம சினிமா போராளிகள் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. எதிர்கட்சிகள் எல்லாரும் பாகுபாடு இங்க ஒண்ணு சேர்ந்து இதை இன்னும் வீரியமா போராட்டம் பண்ணி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தக்க நீதி கிடைக்கணும்னு, அதுக்கு காரணமா இருந்த காவல்துறையினருக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு விரும்புறேன். ஐயாவையும் அவரோட பிள்ளையும் பார்த்து பயப்படாம நீங்களும் கொஞ்சம் வாயை திறக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா நாளைக்கு இது உங்களுக்கு நடந்துச்சுன்னு வைங்களேன், ஐயாவனால ஒரு பையன் உங்களுக்காக வாய் திறக்க மாட்டான். இது மாதிரி சிறப்பான சட்ட ஒழுங்குக்கு காரணமா இருக்கிற நம்ம ஐயாவுக்கு 2026 மறுபடியும் வாக்களிச்சு இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நடக்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வாக்களிப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி. கண்டிப்பா அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவரு இறந்துட்டாரு. ஆனா அவருடைய இறப்புக்கு காரணமான அந்த அரக்கர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக கிட்டத்தட்ட ஆயுள் முழுக்க அவங்க ஜெயில தான் இருக்கணும். இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தற்போது வழக்கு அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரை அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதானா தெரியல. அதே மாதிரியே இந்த வழக்கையும் ஆக்காமல் உடனடியாக அந்த காவலர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும். முக்கியமா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த திமுக ஆட்சி இனி நமக்கு வேண்டுமா அப்படிங்கிறத மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. இது நம்ம திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நிகழ்வுல இது முதல் ஒன்று. கண்டிப்பா இது ஒவ்வொரு ஷேர் பண்றவங்களும் திமுகவுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு யோசிச்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யாருமே திமுக ஓட்டு போடாது. இந்த தேர்தலில் திமுக அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் கூட வாங்க முடியாது.